ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் தம் பிரியாணி. ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தனியா ஒரு தேக்கரண்டி, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 2 நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாகும். அதனால் நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன் நான். அன்னாச்சி பூ 1, ஏலக்காய் 5லிருந்து 6, பட்டை 2 துண்டு, மராத்தி மொக்கு 1. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாலாம் அதில் சேர்த்து 5லிருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நல்லா கீறி போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் 1/2 கப்பு, நெய் 1 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 3லிருந்து 5 டீஸ்பூன். இப்போ உப்பு தேவையான அளவு. இப்போ எலுமிச்சப்பழம், ஒரு எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, புதினாவை நல்லா கையால் நல்லா கிள்ளி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 5லிருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே தட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போது 2 டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன். நல்லா 20 நிமிஷம் ஊற வைக்கணும் அரிசியை. வெதப்பான பாலில் கொஞ்சமாக ஒரு குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை கையாலே நல்லா பெசரி விட்டுருங்க. அப்போ தான் வெங்காயம் தனித்தனியாக இருக்கும். இது 5 to 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். பொன் வறுவலாக நல்லா வதக்கிக்கணும். இது பிரியாணி மேலே நம்ம வைக்கிறதுக்காக. நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல, இந்த வெங்காயம் தான் நமக்கு. அதனால் கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணியிருக்கேன் நான். ஒரு 4 to 6 வெங்காயம் நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அகலமான பாத்திரத்தில் 2 ஏலக்காய், பிரியாணி இலை, 3 பச்சை மிளகா, புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா கொதி வந்த தண்ணியில் சேர்த்துடலாம். ரொம்ப வேகக்கூடாது, 70% தான் வேகணும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு கனமான பாத்திரத்தில் நெய் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சமையல் எண்ணெய் போட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் நான் எண்ணெய் நெய் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் துண்டுகளை நம்ம பாத்திரத்தில் பரவலாக விட்டுக்கலாம். நல்ல அகலமான பாத்திரத்தில் இருந்தால் இன்னும் நல்லா சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சிக்கன்களையும் நல்லா அது மேலே போட்டு வச்சிடலாம் பரவலாக.
இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்குது சாதம். இப்போ எடுத்து அது மேலே நம்ம அடுக்கடுக்காக நம்ம வைக்கணும். இப்போ இது மேலே நம்ம அழகாக அடுக்கடுக்காக போடணும். நம்ம கீழே சிக்கன், மேலே சாதம், ஒரு 70% வேக வச்ச சாதம். அது மேலே வெங்காயம், வறுத்த வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடுக்கடுக்காக போடணும். ஒரு 3 லேயர் மாதிரி போடணும். புதினா, கொத்தமல்லி ஒரு அடுக்குலையும் போட்டுக்கணும். இப்போ வறுத்து வச்ச எல்லா வெங்காயத்தையும் நம்ம இந்த மாதிரி சாதத்து மேலே போட்டுடலாம். சாதம் வேக வைக்கும் போதே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரமாக தான் இருக்கும். இப்போ குங்குமப்பூ கலந்த பாலை இது மேலே அப்படியே ஊற்றிடலாம். புதினா, கொத்தமல்லி மேலே லேசாக தூவி விட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தம் போடுறது எப்படின்னா, ஒரு தவாவில் போடணும். அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே சுடு தண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். இதுதான் தம் போடுறது. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. அரிசியும் உடையலை. நமக்கு ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை வந்து நல்லா ஊற வைக்கணும். 5லிருந்து 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சாதான் நல்லா வேகும். வேறு இந்த மாதிரி சூப்பராக வரும் நமக்கு பிரியாணி. நீங்களும் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைதராபாத் பிரியாணியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.